1910 வருஷத்துல, அப்படின்னா ஏதேசம் ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி 1910 ஆண்டுல ஒரு மிஷினரி குடும்பம் ஆப்பிரிக்கால இருந்து அவங்க ஒரு 40 வருஷம் ஊழியம் செய்து அமெரிக்கால இருந்து போனவங்க. ஆப்பிரிக்கால எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க நமக்கு தெரியும் இல்லையா? ஒரு முன்னேறின நாட்டில இருந்து ஒரு இருண்ட கண்டத்துல அந்த கென்யா, சுதான் போன்ற நாடுகளுக்கு சென்று 40 வருஷம் ஊழியம் செஞ்சு அதுக்கப்புறம் அவங்க ரிட்டையர் ஆயிடலாம், இன்னைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம், வயசாயிருச்சு, நம்ம இனி சொந்த ஊருக்கு போகலான்னு சொல்லி நியூயார்க் பட்டணத்திற்கு, அவங்க வந்த பட்டணத்திற்கு சபைகளுக்கெல்லாம் லெட்டர் போட்டாங்களாம். சிலர் அவங்களை ஆதரிச்சிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் லெட்டர் போட்டாங்களாம், நாங்கள் இப்படி திரும்பி வரோம், இந்த கப்பலில் வரோம். அந்த காலத்தில் கப்பலில் பிரயாணப்படுவதற்கு 1 மாதம் எடுத்திருக்கு ஆப்பிரிக்காலேருந்து அமெரிக்கா போகிறதுக்கு. அப்போ இவங்க லெட்டர் போடுறாங்க எல்லாருக்கும், நாங்கள் இப்படி திரும்பி வரோம், நாங்கள் எங்கள் வேலையை முடிச்சிட்டோம், இனி நாங்கள் வந்து இளைப்பாற போகிறோம், நாங்கள் நியூயார்க்கு வந்து திரும்ப போகிறோம் அப்படின்னு சொல்லி லெட்டர்லாம் போட்டு கப்பலில் வந்துட்டு இருக்கிறாங்க. கப்பல் வந்து நியூயார்க் கடற்கரையில் வந்து சேருது, ஹார்பரில் வருது. அப்போ பார்த்தா வெளியில் ஒரே அமர்க்களம், பேண்ட் வாசிக்கிறாங்க, மியூசிக் பேண்ட் வாசிக்கிறாங்க, டெக்கரேஷன், ஒரு பெரிய வரவேற்பு போல் அவங்களுக்கு தெரியுது. இவரால் நம்பவே முடியல, இவங்க இப்படிலாம் செஞ்சிடக்கூடாது, இவங்க இப்படிலாம் செஞ்சிடக்கூடாது அப்படின்னு அவர் சொல்றாரு. நமக்கு என்ன இப்படி பெரிய ஒரு அமோக வரவேற்பு, இதெல்லாம் அவங்க செய்ய வேண்டிய அவசியம் இல்லையா அப்படின்னு அவர் மனைவிட்டு சொல்லிட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த கப்பல் வந்து நிற்குது, இவங்க தான் முன்னாடி நிற்கிறாங்க, வெளியே போறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. அப்போ திடீரென்று அங்க உள்ள போலீஸ் சொல்றாங்க, நீங்க இப்போ இறங்கக்கூடாது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஒரு விஐபி வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. உடனே யார் வர்றாங்கன்னா 1901 வருஷத்திலிருந்து 1905 வருஷம் வரைக்கும் அமெரிக்க துணை ஜனாதிபதியாக இருந்து 1905 இருந்து 1909 வரைக்கும் ஜனாதிபதியாக இருந்து 8 வருஷம், 4 வருஷம் துணை ஜனாதிபதி. 1909 தான் அவர் ஜனாதிபதி பதவி முடிஞ்சிருக்கு. அவர் ஒரு வருஷம் வேட்டையாடுவதற்காக ஆப்பிரிக்கா போயிருக்கிறார். யாரு? அமெரிக்க ஜனாதிபதியான தியோடர் ரூஸ்வெல்ட். தியோடர் ரூஸ்வெல்ட் வந்து ஒரு ஆண்டு ஆப்பிரிக்கால போய் வேட்டையாடுவதற்காய் போய் அந்த வேட்டையாடி முடித்து கொண்டு அவரும் அதே கப்பல்ல ஊர் திரும்பிட்டு இருக்கார். திரும்பிட்டு இருக்கிறவர் யாரு? முன்னாள் ஜனாதிபதி, போன வருஷம் பதவியை விட்டு விலகினவர். அப்ப அந்த வரவேற்புலாம் யாருக்கு இருக்கு? ஜனாதிபதிக்கு உள்ள வரவேற்பு, இவங்களுக்கு வரவேற்பு இல்லை. அவர் அது வரைக்கும் என்ன நினைச்சிட்டாரு? ஆஹா, நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு ஆண்டவருக்காக உழைச்சோம், நம்ம சபை மக்கள்லாம் நம்மளை வரவேற்கிறதுக்கு தான் நம்மளுக்கு இவ்வளவு பெரிய வரவேற்பு வச்சுட்டாங்க போலுக்குன்னு அவர் முதல் நினைச்சிட்டாரு. அப்புறம் அவருக்கு புரிஞ்சிருச்சு இது நமக்கு இல்லை அப்படின்ட்டு. ஒன்று அந்த ஜனாதிபதியுடைய மனைவி எல்லாம் கீழே இறங்கி போறாங்க. இவர் கடைசியா வர்றாரு, ஏன்னா ரூட்லாம் மாத்தி விட்டாங்க. சும்மா ஒரு உதாரணம் சொல்றேன், பிளேன்ல 2 எக்ஸிட் இருக்கும் இல்லையா, ஒருவேளை ஒரு எக்ஸிட் தான் விட்டாங்க, நீங்க செகண்ட் எக்ஸிட்ல ரெடியா கீழே இறங்குறதுக்கு நிக்கிறீங்கன்னு வச்சுங்க, அந்த எக்ஸிட்ல இறங்க முடியாது, ஃபர்ஸ்ட்ல தான் இறங்கணும்னா என்ன ஆகும்? நீங்க தான் கடைசியா வருவீங்க. அது மாதிரி அவர் இறங்குறதுக்கு இருந்தவர் இப்போ கடைசியா இறங்கி வர்றாரு. வரவேற்பும் இல்லை, அவருக்கு ரொம்ப சோகம். கீழே இறங்கி பார்த்தா யாரும் சபையாரெல்லாம் யாரும் வரல. உடனே இவங்க 2 பேரும் நியூயார்க் பட்டணத்துல ஒரு சாதாரண ஒரு ஹோட்டல் கண்டுபிடிச்சு ஒரு ரூம்ல ஏறி ரொம்ப சோகமா, இப்படி பண்ணிட்டாங்களே மக்கள், அவர் வந்து வேட்டையாடிட்டு வந்திருக்கிறாரு, அவருக்கு இவ்வளவு வரவேற்பு, நம்ம 40 வருஷமா ஆண்டவருக்காக உண்மையா உழைத்தோம், நமக்கு வரவேற்பு இல்லையே அப்படின்னு சொல்லி ரொம்ப நொந்து போய் இருந்திருக்கிறாரு. அப்ப ஆண்டவர் அவர் உள்ளத்துல சொன்னாரா, நீ இன்னும் வீடு வந்து சேரவில்லையே, யூ ஆர் நாட் ஹோம் yet, யூ ஆர் நாட் ஹோம் yet, நீ இன்னும் வீட்டுக்கு வந்து சேரல, உனக்கு வரவேற்பு எங்க இருக்கு? நீ வீட்டுக்கு வரும்போது உனக்கு காத்து கொண்டிருக்கிறது, நீ நித்திய வீட்டிற்கு வரும்போது உனக்கு வரவேற்பு காத்து கொண்டிருக்கு. நம்ம இங்க படுகிற பிரயாசம் ஒன்றும் வீண் அல்ல, அவமானத்தை தாங்குவது வீண் அல்ல, வையப்படும் போது பதில் வையாமல் இருப்பது வீண் அல்ல, சபிக்கப்படும் போது ஆசீர்வதிப்பது வீண் அல்ல, அவமானப்படுத்தும் போது அவமானத்தை தாங்கி கொண்டு பொன்முறுவலோடு போவது வீண் அல்ல. நாம் படுகிற பிரயாசங்கள் ஒன்றும் வீண் அல்ல, நாம் வியாதியில கஷ்டப்பட்டாலும் வீண் அல்ல, நாம் படுகிற ஒரு பிரயாசமும், நாம் அனுபவிக்கிற ஒரு பாடும் வீண் அல்ல, அவைகள் அர்த்தம் நிறைந்தவைகள்.